ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி 29/2/2025 சனிக்கிழமை. இன்றைய துவியை இரவு 12:09 வரை, பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் 12:15 வரை, பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் மரண யோகம் பகல் 12:09 வரை, பிறகு சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிறகு 10:40 முதல் 11:40 வரை. நண்பர்களே, இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை, ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் பகல் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சிறப்பு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் செய்யக்கூடிய நாள், மிகவும் சிறப்பு. இன்றைய நாளை, அதாவது சனிக்கிழமை, சந்திர தரிசனம் கிடைப்பது மிகவும் அரிது. அதில் சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன்: மேசம் கீர்த்தி மேன்மை மன உற்சாகம் கிடைக்கக்கூடிய நாள். ரிஷபம் விடாமுயற்சி செய்து உழைப்புக்கு வெகுமதி கிடைக்கும் நாள். மிதுனம் எண்ணியது நடக்கும் மேன்மை வந்து சேரக்கூடிய நாள். கடகம் தடை விலகும் நாள், சாதனை செய்யும் நாள். சிம்மம் நண்பர்கள் வருகையால் நட்பு கிடைக்கும், அதனால் பெருமையும் அன்பும் பெருகும். கன்னி மன மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் நன்மை உண்டு. துலாம் நீதி நியாயம் நேர்மை பற்றி பேசும் நாள். விருச்சகம் வாழ்க்கையை பற்றி சிந்தனை ஏற்படக்கூடிய நாள். தனுசு செய்யும் காரியத்தில் பாராட்டு கிடைக்கும் நாள். மகரம் மகிழ்ச்சி சாந்தம் புகழ் வந்து சேரும் நாள். கும்பம் முன்னேற்ற காரிய ஜெயம் உண்டாகும். மீனம் உடல் அசதி மன சோர்வு ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரம் மேசத்தில் உள்ள அஸ்வதி நன்மை, சுலப நன்மை. பரணி முன்னேற்றம். மேசத்தில் 1ஆம் பாதத்தில் உள்ள கிருத்திகை பயணம், ரிஷபத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்தால் பயணம் ஏற்படும். ரிஷபத்தில் உள்ள ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவு செய்யும் நாள். மிருகசீரிஷம் 1-2 பாதம் ரிஷபராசியில் சுப செய்தி. மிதுன ராசியிலும் 3-4 பாதத்துக்கும் மிருகசீரியத்துக்கு சுப செய்தி. திருவாதிரை மிதுன ராசி மன சந்தோஷம். புனர்பூசம் தொழில் வளர்ச்சி ஏற்படும். கடகம் பூசம் உடல் அசதி ஏற்படும், கவனம் தேவை. ஆயில்யம் காரிய தாமதம் உண்டாகும், எச்சரிக்கையுடன் இருக்கவும். மகம் சிம்ம ராசியில் தொழில்கள் ஏற்படும், தொல்லைகள் உருவாகும். அதே நேரம் தொழிலுக்காக தொல்லைகளை உருவாக்குவார்கள், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். பூரம் வீண் அலைச்சல் உருவாகும் சிம்மத்தில். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மத்திலும் 1-2-3 பாதம் கன்னியிலும் பெரியோர்களுடைய ஆசி கிடைக்கும் நாள், ஆதரவு பெருகும். அஸ்தம் மதிப்பு உயரும் கன்னியில். சித்திரை
கண்ணியிலும் துலத்திலும் வீண் அரட்டை, அதனால் சிக்கல் உருவாகும், கவனம் தேவை. சுவாதி மன உற்சாகம் ஏற்படும், துளாராசி. விசாகம் 1, 2, 3 பாதம் துலாத்திலும் விருச்சகத்தில் 4ஆம் பாதமும் சுக அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள். கேட்டை விருச்சக ராசி, காரிய தடை, கவனமுடன் இருக்கவும். மூலம் தனுசு ராசி, மன குழப்பம், அதே நேரம் ஒரு சில நேரத்தில் மனசு குதூகலம், சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும். பூராடம் தனுசு ராசி, உல்லாச பயணம் ஏற்படும். உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு, 2, 3, 4 பாதம் மகரம், காரிய லாபம் உண்டாகக்கூடிய நாள். திருவோணம் மகர ராசி, நன்மைகள். அவிட்டம் மகரத்திலும் கும்பத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். சதயம் கும்பராசி, லாப வரவு. புரட்டாதி நல்ல செய்திக்கு வந்து சேரும். உத்திராடம் உத்திரட்டாதி மீனராசி, நாணய காக்கப்படும், கொடுத்த வாக்கு காப்பாற்றி பெருமை சேரும். ரேவதி மன உள்ளாற்றம். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். ஆயில்யம் பகல் 12 மணி வரை கடகராசி, பிறகு மகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய வார சூளை கிழக்கு காலை 9 மணி 12 நிமிஷம் வரை. பரிகாரம் தயிர். நண்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு சுய அறிவுக்கு தேவைப்படக்கூடிய அறிவுத்திறன், அதாவது நல்ல செய்திகளை கேட்டு மனதில் பதிய வைத்து உற்சாகமடைவோம். சிந்தனைக்கு விருந்து. மிகப்பெரிய தேவை சமயோகித புத்தி. மிகவும் கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது அடுத்தவரை குற்றம் காணல். கீழ்த்தரமானது பொறாமை. நண்பர்களே, இன்றைய சிந்தனைக்கு விருந்து. மிகப்பெரிய தேவை சமயோகித புத்தி. மிக கொடிய நோய் பேராசை. மிகவும் சுலபமானது மற்றவரை குற்றம் காணல். கீழ்த்தரமானது பொறாமை. நம்பக்கூடாதது வதந்தி. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். இன்று சந்திர தரிசனம். தவறாமல் சந்திரனை பார்த்து மாலை நேரத்தில் வழிபட்டு எல்லாம் வல்ல சந்திர பகவானுடைய மன குளிர்ச்சி, மனசாந்தம் ஏற்படுத்தி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் கிடைக்கும். அது கண் பார்வைக்கும் மன சாந்தத்துக்கும் உகந்தது, அரியது, மிகவும் நல்ல நாள். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.